கோமக்குட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு நேயர்களுக்கு இந்த குரியகோசரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்ட டாபிக் மனிதராமனுக்கு சீதையின் குரல் கேட்காது, ஆனால் கடவுள் ராமனுக்கு பக்தர்களின் குரல் கட்டாயம் கேட்கும். அதான் ஒரு தடவை காஞ்சி பெரியவாள் தரிசிக்கிறதுக்காக ஒரு பக்தர் வந்திருந்தார். ஒரு முகத்தில் பயங்கரமான வருத்தம். பத்திரிகையில் அவர் படித்த செய்தி தான் அதுக்கு காரணம். பெரியவா கேட்டா, என்ன விஷயம்? இல்லை பெரியவா, ராவணன் சீதையை கடத்தின போது அதே காட்டில் கொஞ்சம் தூரத்தில் தான் ராமன் இருந்தா, ஆனாலும் சீதையோட கூச்சல் கூட அவனுக்கு கேட்கவே இல்லையே. அப்படிப்பட்டவனுக்கு பக்தர்கள் கூப்பிட்டா எப்படி கேட்கும் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் கிண்டல் பண்ணி எழுதியிருந்தா. ராமரை பற்றி இவ்வளோ குறைவாக எழுதினாலும் சொல்லிவிட்டு மனசு எனக்கு ரொம்ப வேதனைப்படுறது, அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு கடுங்கலைஞர். மகாசுவாமிகள் பெரியவா கலகல சிரிச்சிட்டார். சிரித்து சொல்ல, ராமாயணம் நாடகம் நடக்கிறது. அதில் வால்மீகி மகரிஷி குழந்தைகள் சிறுகுள்ளான லவா குச்சா 2 பேரையும் ராமர்கிட்ட அழைச்சிட்டு வர மாதிரி ஒரு காட்சி. ராமர் வேஷம் போட்டு நடிக்கிறவர் ராஜபாட் ராமசாமி ஐயங்கார். அது மட்டும் இல்லை, அவருடைய சொந்த பிள்ளைகளே லவகுச்சாவாக நடித்தார். நாடக ராமர் வால்மீகிட்ட இந்த குழந்தைகள் யார் அப்படின்னு கேட்குறார். அப்போது என்னது ராமசாயங்காருக்கு தன்னுடைய சொந்த பிள்ளைகளே அடையாளம் இல்லையா என்ன அப்படின்னு நாடகம் பார்க்குறவங்கள கேள்வி இல்லாமல் உண்மையில் இருக்கிறத நமக்கு தெரிஞ்ச நாடகத்தில் அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னால் அது நடிப்பு. நாடகம் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் இது என்னடா அது ஐயங்கார் தன் பிள்ளைகளே அடையாளம் தெரியலையே அப்படின்னு நினைக்க மாட்டார். அதுபோல் மகாவிஷ்ணு பூலோகத்தில் ராமனாக தன்னுடைய சக்தி ஞானத்தில் மறைச்சுண்டு மனுஷனாக இருக்கார். மனித ராமனுக்கு அது சீதையின் குரல் கேட்காது, ஆனால் கடவுள் ராமனுக்கு பக்தர்கள் குரல் கட்டாயம் கேட்கும். இந்த விளக்கத்தை சொன்ன உடனே அந்த பக்தர் கொஞ்சம் தெளிவாயிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக நமஸ்காரம் போனார். மகாபெரிவா சரணம்.